ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் லைக் நம்பர், பூலியன், ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ்வலி ஒரு வேல்யூ தான் இருக்கும். அந்த அந்த சிங்கிள் வேல்யூடு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் கேன் பி கம்பைன்டு. ஒரு அரே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் we can put. ஸோ அரே கேன் ஹேவ் மோர் தென் ஒன் வேல்யூஸ். ஸோ இது ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். இட் கேன் பி அ டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். ஸோ எங்கெல்லாம் கலெக்ஷன்ற கான்செப்ட் இருக்கோ தட் would be a CRUD ஆப்ரேஷன்ஸ் ரைட். அதை நம்ம கிரியேட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலீட் பண்ணலாம், ரைட், ரீட் பண்ண முடியும். இதே CRUD ஆப்ரேஷன்ஸ் அப் டு டேட்டா பேஸ் வரைக்கும் நம்ம பண்ண முடியும். ஸோ எங்கெல்லாம் டேட்டா கலெக்ஷன் இருக்கோ அங்கே CRUD ஆப்ரேஷன் நம்ம பண்ணலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அபவுட் அரே ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம அரே ஆப்ரேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அரே ஒரு கலெக்ஷன் சொன்னதுனால அரேவை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். யூ கேன் டு கிரியேட் ஆப்ரேஷன். அரேவை நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். இதில் மல்டிபிள் டேட்டாஸை நம்ம அரேஸ்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால அது மல்டிபிள் டேட்டாஸை we can able to access it at any time, ரைட். அண்டு அந்த டேட்டாவை மாடிஃபை பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேஷ்னரியில் வந்து நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்குறோன்னா ஒரு சிங்கிள் பர்சன் நிறைய ஐட்டமை வாங்க முடியும். ஸோ என்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறான்றது ஒரு கலெக்ஷன் நம்ம சொல்லலாம், ரைட். இட் குட் பி அ நோட் புக்காக இருக்கும், இட் குட் பி அ பென், ரைட், ஸ்டாப்லர், மல்டிபிள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு ஒரு டேட்டா இருக்கும். ஒரு நோட் புக் அப்படின்னா நோட் புக்கோட சைஸ் என்னன்னு சொல்லலாம், அதோட ரேட்டு, அதனுடைய குவான்டிட்டி, இது நிறைய இருக்கும். ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் அப்படி இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபுல் லிஸ்ட்டு ஃபைனலாக ப்ரைஸ் லிஸ்ட்டு போடும்போது எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தானே போடுவோம். ஸோ அந்த டைமில் வி வில் டூ த ஐட்ரேஷன் ஆஃப் ஆல் த ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வி கேன் புட் இட் இன் ஒன் அரே, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ வி கேன் கிரியேட் அரே and we can access, modify, delete. Creation வந்துட்டு we can do an literal approach and literal approach and constructor approach. Two approachesல நம்ம create பண்ண முடியும். Access data, it can be accessed by index based. லென்த்தை நமக்கு பார்க்கலாம். You can iterate. ஒரு 10 ஐட்டம்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம ஐட்ரேட் பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக எடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணுறது, ரெடியூஸ்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். லைக் ஒரு கண்டிஷன் போட்டுட்டு வி வில் இந்த கண்டிஷனை மீட் பண்ணுற டேட்டாவை மட்டும் நம்ம கொடுக்கறது, அது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கொடுக்குறது. ரெடியூஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்டிங் தான். அண்ட் ஃபில்டரிங், ஐ வாண்ட் டு ரெடியூஸ், we apply some filter, apply பண்ணி based on the filter we will get the some few out of 10ல will get only 4 or 5. ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டமில் நோட் புக்ஸை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்கிறது ஃபில்டர் we can do. சார்ட்டிங், அதுக்குள்ளே இருக்கிற கலெக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் we can sort it. ascending order, descending order. செக் பண்ணுறதுக்கு if the item is a present in the array or not. இதெல்லாம் நார்மலாக நம்ம பண்ணுற ஒரு ஆப்ரேஷன்ஸ் தான் ஒரு கலெக்ஷன் இருக்கிறப்போ. அண்ட் மாடிஃபிகேஷன்ஸு, ஆல்ரெடி இருக்கிற ஐட்டத்தை மாடிஃபை பண்ணுறது. அது இஃப் யூ வாண்ட் டு ஆட் அ நியூ, புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு we can do this operation. டெலிஷனில் we can delete any items at any place. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஐட்டம் delete பண்ணலாம், லாஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஐட்டம் delete பண்ணலாம். You can remove all the items, right. So at any positionly you can able to delete. It's again it's going to be a CRUD operation தான். ஸோ இந்த CRUD ஆப்ரேஷன் எப்படி பண்ணலான்றதை ஒரு கோடில் போய் பார்த்தா இன்னும் பெட்டராக நமக்கு புரியும். ஸோ அரேஸ் ஆப்ரேஷனோட கோடை வந்து we can able to see one by one. The steps will start from the creation. ஓகே, க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்த மாதிரி ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஒன்று லிட்ரல் அப்ரோச் அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்டர் அப்ரோச். ஸோ லைன் நம்பர் 4ல் ஐ மென்ஷன் த லிட்ரல் அப்ரோச். 5ல் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ரைட், ஒரு லெட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அந்த நேம் டிக்ளேர் பண்ணிவிட்டு, வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிவிட்டு டைரக்ட்லி வி அசைன் த வேல்யூஸ். இது ஒரு ஸ்ட்ரிங் அரேன்றதுனால நோட் புக், பென், ஸ்டாப்லர், மார்க்கர், யூ ஆர் சீயிங் ரைட். ஸோ இந்த டேட்டாவை ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம். இனிஷியலைஸ் பண்ணிடுறோம், we are initializing this variable directly. ஸோ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு we should be able to run it. ஸோ இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ
we can see, right, stationary items or notebook, pen. So நம்ம இந்த வேரியபிள் அசைன் பண்ணிக்கிற டேட்டாவை டைரெக்டாக we are accessing here. ஸோ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதில் எதுவும் பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு அப்ரோச் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் அப்ரோச்சில் we created a new array. நியூ அரேக்கு ஹியர் த கேட்டகரிஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸ்மால் சைஸு, மீடியம், லார்ஜ், இந்த சைஸ் கேட்டகரிஸுக்கு ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வில் ரன் இட் போத். ஸோ நமக்கு ரெண்டு அரேவும் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் அரேயில் வி ஆர் டிஸ்பிளேயிங் த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, செகண்டில் சைஸ் கேட்டகரிஸை வி ஆர் டிஸ்பிளேயிங் லைக் திஸ். ஸோ ரெண்டு அப்ரோச்சுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு யூஸ்வலாக நம்ம பண்ணுறது, இஃப் யூ ஆல்ரெடி நோ த வேல்யூஸு இனிஷியலி கோ வித் லிட்டரல் அப்ரோச். ஃபிக்ஸட் வேல்யூஸ் இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு வில் கோ த லிட்டரல் அப்ரோச். இந்த நியூ அரே ஃபார்மேட்டு டைனமிக்லி we can incrementally add the values. So this is possible. These are the two ways. So next, accessing. So how to access the values? ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேல்யூ நான் அக்சஸ் பண்ண அந்த வேரியபிள்குள்ளே, அந்த அரே வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் நான் எடுக்கணும்னா, ஸோ ஹியர் இண்டெக்ஸ் பேஸ்ட் அப்ரோச் போட்டிருக்கேன் அண்டு லென்த்து போட்டிருக்கேன். போட்டுட்டு தென் access the லாஸ்ட் ஐட்டம். ஸோ நீங்கள் வில் see ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஸோ லைன் நம்பர் 3ல இட்ஸ் அ வேரியபிள் டிக்ளேர்டு நோட்புக், பென், ஸ்டாப்லர் போட்டாச்சு. I'm just seeing index-based approach, stationary items of 0. 0 போட்டாக்கா, I already mentioned, right? Arrayல it starts from 0. Notebook வந்து 0, pen வந்து 1, 2, 3. So total length 4 இருந்ததுன்னா array starting from 0 to 3. இப்படி தான் இருக்கும். So 0th item I'm taking the first item. Okay. And the last item, ஜீரோன்றது எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. பட் இந்த அரேயில் வந்து லாஸ்ட் டேஸ் ஹியூமனாக நம்ம பார்க்கும்போது எனக்கு 4 இருக்குது, அதனால் வந்து ஐ கேன் கிவ் 3. ஓகே. பட் சிஸ்டம்க்கு சொல்லும் போது வி நீட் டு கெட் த டோட்டல் லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சி அந்த லென்த் -1ன்றது தான் லாஸ்ட்டு. ஸோ தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் வே. ஸோ ஹியர் யூ ஆர் சீயிங் லைன் நம்பர் 13ல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் நேம்ஸ் டாட் லென்த் கண்டுபிடிச்சிட்டு, and line number 18 we are mentioning stationary items of total stationary items -1. That gives a last item. Total length -1 சொன்னீங்கன்னா that is the last. Here 0 start பண்ணுறோம். இது 4ன்றதுனால marker should be 3. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா total length is 4, -1 is 3. So you will get a marker. So that is how we are getting marker here. So last item, right? ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதில் எதுவும் காம்ப்ளெக்சிட்டிலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ வெரி ஈஸி வே ஆல்சோ ஃபார் அக்சஸிங் எனி டேட்டா. செக்கிங், ஒரு ஐட்டம் ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லைன் நம்பர் 2ல் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நோட் புக், பென், ஸ்டாப்லர், மார்க்கர் இதுதான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் பென் இருக்கா நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ளே பென் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் டாட் இன்க்ளூட்ஸ். லைன் நம்பர் 6ல் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் டாட் இன்க்ளூட்ஸ் கொடுத்துட்டு யூ கேன் சர்ச் ஃபார் த ஐட்டம் பென் இருக்கான்னு பார்க்குறோம். இட் வில் டெல் எஸ் ஆர் நோ. ஓகே, இதை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். இட்ஸ் சேயிங் ட்ரூ. ஸோ ஈஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பூலியனை ரிட்டர்ன் பண்ணுறதுனால இட்ஸ் ரிட்டர்னிங் ட்ரூ. ஒரு இஃப் கண்டிஷனாக நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ட்ரூ ஃபால்ஸ் வர இடத்துக்கு வி கேன் ஈஸிலி யூஸ் இட். ஸோ பென் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இது இன்னொரு அப்ரோச் இருக்குது. இது ஒரு லெகாசி அப்ரோச் தான். இது ஓல்டு அப்ரோச்சு. என்ன பண்ணலான்னா, ஒரு ஐட்டம் இருக்கா இல்லைன்னு தேடும் போது இண்டெக்ஸ் ஆஃப்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இண்டெக்ஸ் ஆஃப்னு சொன்னாக்கா அந்த ஐட்டம் இந்த அரேக்குள்ளே எந்த இண்டெக்ஸில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது இண்டெக்ஸு, பட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அது சொல்லும். ஓகே. ஸோ எங்கேயுமே இல்லை, அந்த ஐட்டமே இல்லை அப்படின்னா -1. ஐட்டம் இருந்ததுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 டு த எக்ஸாக்ட் இண்டெக்ஸு. ஸோ இதுலேயே நம்ம ட்ரூ ஃபால்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ -1க்கு மேலே இருந்துட்டாலே இட் இஸ் ப்ரெசென்ட். If it is a -1, it's not present. So this is one of the way. So we'll save it and run. This is returning both true.
இப்போ மார்க்கருக்கு பதில் மார்க்கர் 1 நான் போடுறேன். மார்க்கர் 1 மட்டும் நான் சர்ச் பண்ணுறேன். ஐ கிளியர் இட். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இட்ஸ் ரிட்டர்னிங் ஃபால்ஸ். பிகாஸ் மார்க்கர் 1 இங்கே ப்ரெசென்ட்டாக இல்லை. மார்க்கர் தான் இருக்குது, மார்க்கர் 1 இல்லை. ஸோ சாரி, மார்க்கர் 1 இருக்குது, மார்க்கர் தான் இல்லை. சர்ச்சிங் ஃபார் மார்க்கர், பட் இட் இஸ் a மார்க்கர் 1, ரைட்? தட்ஸ் வை இட்ஸ் ரிட்டர்னிங் -1. -1 சொன்னாலே இட்ஸ் ஃபால்ஸ். Okay, so this is also straightforward. Now we'll do the iteration. ஒரு அரேன்னு சொல்லிட்டனால we can do the iteration. ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து ப்ராசஸ் பண்ணுறது தான் iteration. It's a very standard way is doing a for loop. ஒரு for loop வச்சுட்டு we can do the iteration one by one. For initialize பண்ணிட்டு index 0, index less than items dot length, index plus plus increment பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து we can able to print it. நம்ம இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணணுன்ற ஒரு நீடு வரப்போ we can do it. Node. இப்போ நான் ஒவ்வொரு ஐட்டமும் எடுத்து கன்சோல் லாகில் பிரிண்ட் பண்ணுற ஐட்டம் நேம், ஒவ்வொரு ஐட்டம் இட்ஸ் சேயிங் ஐட்டம் நேம், நோட் புக், பென், ஸ்டாப்லர், மார்க்கர், ஆஸ் பர் திஸ் ஆர்டர். இங்கே என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டரில் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏன்னா வி ஆர் டூயிங் a for loop. இப்போ நான் இந்த செக்ஷனை கமெண்ட் பண்ணிவிட்டு we can do other way also. இது ஃபார் யூஸ் பண்ணுறது இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வே. இது ரொம்ப ஓல்டு அப்ரோச் அண்ட் ஸ்டாண்டர்ட் வே. அரே இட் செல்ஃப் கிவ் ஃபார் ஏஜ். ஒரு அரேவே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குது ஃபார் ஏஜ்ன்ட்டு. அதுக்குள்ளே யூ ரைட் ஒன் மோர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் உள்ள கெட் அ பேராமீட்டர் ஐட்டம். அந்த ஐட்டத்தை யூ கேன் ஏபிள் டு இந்த சின்டாக்ஸில் யூ கேன் ரன் இட். ஸோ அதுவே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குது ஃபார் டூயிங் த ஐட்ரேஷன். தட்ஸ் கால்டு ஃபார் ஏஜ். யூ கேன் ரன் இட், யூ கெட் த சேம் ரிசல்ட். டாப்பில் நம்ம ஐட்டம் நேம் கொடுத்துருக்கோம், இங்கே கரண்ட் ஐட்டம் கொடுத்தது, ரைட்? ஸோ போத் ஆர் doing the iteration and you should be able to get the output. சார்ட்டிங் வந்து நம்ம ஒரு அரே இருக்குது, அந்த அரே வந்து அசெண்டிங் ஆர்டராக மாற்றணும். ஒரு மாதிரி இப்போது இதில் பார்க்குறீங்களா, லைன் நம்பர் 1ல் 10, 30, 5 இது ஒரு ஆர்டராகவே இல்லை. இஃப் ஐ வாண்ட் டு ஆர்டர் இட் பேஸ்ட் ஆன் கிரேட்டர் நம்பர்லாம் டாப்பில் வரணும், இல்லை பாட்டமில் வரணும், எந்த மாதிரி பண்ணுறதுக்கு we do the sort. அதுக்கு அரேவே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குது, சார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். தட் ஃபங்க்ஷன் வந்து இன்டர்னலாக இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். சார்ட் பண்ணுற ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லணும். வில் சே தட் அரே ஈக்குவல் டு பி, ஏ ஈக்குவல் டு பி. ஒவ்வொரு நம்பரும் எடுத்துக்கும், அந்த நெக்ஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்ணும். இப்போ 10 அண்ட் 30 கம்பேர் பண்ணணும், அண்ட் 10 அண்ட் 5 கம்பேர் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் அடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஸோ ஏ அண்ட் பின்னு எடுத்துக்குது. ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இட்ஸ் அ கம்பேரிசனில் ஈக்குவல்னு சொல்கிறோம். அதர்வைஸ் இங்கே டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஆர் ஏ கிரேட்டர் தென் பி. ஆக்சுவலி இது இல்லைனாலும் ஒர்க் ஆகும், பட் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் வே யூ போட் ஈக்குவல் டு பி. ஓகே, கம்பேரிசனில் ஈக்குவலாக இருக்குதுன்றது நம்ம பார்க்கணும். இப்போ 10 பக்கத்தில் இன்னொரு 10 இருந்தால் என்ன மீனிங்? தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங் ஹியர். ஓகே, there could be a chance in the duplicate values, right? ஸோ இது வந்து நீங்கள் கிரேட்டர் தென் பி போட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் அசெண்டிங், இல்லாட்டி டிசெண்டிங். ஸோ சேம் தான். இப்போ ரெண்டுமே வந்து இந்த சார்ட்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், அரேயோட ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ எம் கெட்டிங் வேல்யூ ஆஃப் 2, 5, 10, 30, 50. டிசெண்டிங்கில் ஐ எம் கெட்டிங் 50, 30 லைக் இந்த ஆப்போசிட் ஆர்டர். மாடிஃபிகேஷன். ஸோ மாடிஃபிகேஷனில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஐட்டத்தை நான் மாற்ற போகிறேன், நான் ஒரு வேல்யூ மாற்ற போகிறேன், இல்லாட்டி நான் இருக்கிற லிஸ்ட்டில் புதுசாக ஒரு ஐட்டத்தை நான் ஆட் பண்ண போகிறேன். தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆட் ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ இதில் வி டூ தட் அ புஷ். ஒரு அரே இருக்குது, அந்த அரேவை நான் மாடிஃபை பண்ணுறேன். இப்போ நான் அரே லைன் நம்பர் 2ல் ஐ ஹாவ் 4 ஐட்டம்ஸ். நவ் ஐ நீட் டு ஆட் அ பென்சில். இதில் பென்சிலே இல்லை, ஐ எம் கோயிங் டு ஆட் அ பென்சில். அது புஷ், அரே டாட் புஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் புஷ் த வேல்யூஸ். இல்லை நான் அரேயோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேல்யூவை நான் மாற்ற போகிறேன்னா அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ 1 சொன்னீங்கன்னா இப்போது 0 வந்து நோட் புக், 1ன்றது பென். அந்த பென்னை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், பென் செட்டை மாற்றுறேன்.
ஸோ you can do via this type of assignment. லைன் நம்பர் 10ல இருக்கு. Let me run it. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள், புதுசாக பென்சில் ஆட் ஆயிருக்கு லாஸ்ட் ஐட்டமில். ஓகே, ஸோ செகண்டில் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த செகண்ட் ஐட்டம், பென்னிலேருந்து பென் செட்டாக மாறிருக்கு. ஸோ பை திஸ் வே யூ கேன் ஏபிள் டு மாடிஃபை இட். லைன் நம்பர் 10ல நம்ம கொடுத்துருக்கோம், அந்த இண்டெக்ஸை கொடுத்துட்டு யூ கேன் டைரக்ட்லி மாடிஃபை இட். ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த அரேவை எடுத்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்துகிட்டு we can convert this to different array. மேப்போட ஃபங்க்ஷன் அந்த லைன் நம்பர் 7ல் we use a map. அரே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க இன்னொரு ஃபங்க்ஷன் மேப். மேப் என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஐட்டம் ஃபார் ஈச் மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக கொடுக்கும். பட் இட் ரிட்டர்ன்ஸ் அ நியூ அரே. ஒரு அரேலேருந்து இன்னொரு அரேவாக இருக்கும். இப்போது இன்புட் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸோட சைஸு 4னா ரிட்டர்ன்ஸ் சைஸ் 4 தான். பட் இன் டிஃப்ரெண்ட் சேஞ்ச்டு ஃபார்மேட்டாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே இன்புட் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நோட் புக்கு, பென்னு, ஸ்டாப்லர் இப்படி தான் இருக்குது. அவுட்புட்டு நோட் புக், பாக்ஸ், பென், பாக்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமில் லைன் நம்பர் 7ல் வி ஆர் ஆடிங் த பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ ஃபில்டர். ஆல்ரெடி இருக்கிற ஐட்டத்தில் ஐ வாண்ட் டு ஃபில்டர் சம்திங். எனக்கு பென்னு மட்டும் வேண்டாம், மற்ற எல்லா ஐட்டத்தையும் கொடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா we can do filter. ஃபில்டரில் ஐட்டம் நாட் ஈக்குவல் டு பென். ஓகே, ஸோ இன்புட்டில் நோட்புக், பென், ஸ்டாப்லர், மார்க்கர் இருக்குது. அவுட்புட்டில் நோட்புக், ஸ்டாப்லர், மார்க்கர். பிகாஸ் ஐ ரிமூவ்டு பென். பென் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்கா we can use a filter. It's very straightforward. ரெடியூஸ் மட்டும் கொஞ்சம் லிட்டில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் ஐ சஜஸ்ட் யூ லேர்ன் திஸ். மாடர்ன் ப்ரோக்ராம் எழுதும் போது நம்ம இதை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். திஸ் இஸ் குட் ஒன் ஆக்சுவலி டு லேர்ன். அதாவது நீ ஒரு அரேவே ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான கன்வர்ஷன்ஸில் யூ கேன் டூ இட் யூஸிங் ரெடியூஸ். ஓகே, ஸோ இதில் நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னு முதல்ல இது புரிஞ்சுட்டா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நோட் 9 ஆஃப். இப்போது இந்த அரேவை யூஸ் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு த ஐட்டம்ஸ் ஆர் நோட் புக், பென்னு, ஸ்டாப்லர், மார்க்கர், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் அரேவ் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்கு கமா நான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி ஐட்டத்துக்கு மட்டும் நான் அண்டு போடணும். மற்ற எல்லாத்துக்கும் கமா இருக்கும், ஃபஸ்ட் ஐட்டத்துக்கு கமா வராது. ஸோ தட்ஸ் வை ஃபஸ்ட் ஐட்டத்துக்கு இண்டெக்ஸ் 0னா எம்டி ஸ்ட்ரிங்கை போடுறேன். மற்ற எல்லாத்துக்கும் ஐ எம் புட்டிங் அ ஸ்பேஸ், சாரி கமா போடுறேன். லாஸ்ட் ஐட்டம் சொன்னாலே லென்த் -1. லாஸ்ட் ஐட்டத்துக்கு மட்டும் அண்டு போடுறேன். முன்னாடி ஒரு ஸ்பேஸு, பின்னாடி ஒரு ஸ்பேஸு, அண்டு. ஸோ திஸ் இஸ் ஃபார் லாஸ்ட் ஐட்டம். மற்ற எல்லா ஐட்டத்துக்கும் கமா போடுறேன். ஸோ அகைன் ஐம் யூஸிங் அ டெர்னரி ஆப்பரேட். இங்கே பார்க்குறீங்கன்னா டெர்னரி ஆப்பரேட் எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நீ போட்டால் இந்த வேல்யூ, இதுதான் டீலிமிட்டர் வேல்யூ. அக்குமுலேட்டுன்றது ஒவ்வொரு தடவையும் ஃபார் லூப்பில் முன்னாடி வேல்யூவோட நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம். கைண்ட் ஆஃப் சென்ட்ரல் பிளேஸ் டு ஆட் ஆல் த வேல்யூஸ். ஸோ அக்குமுலேட்டருக்குள்ளே ஐ எம் ஆடிங் ஐட்ரேஷனில் ஒவ்வொரு வேல்யூன்னு ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக அந்த அக்குமுலேட்டரை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுது இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன். அந்த அக்குமுலேட்டருக்கு முன்னாடி இந்த ஐட்டம்ஸ் ஆர்ன்ற வேல்யூவை அப்பன் பண்ணிடுது. ஸோ ஐ எம் கெட்டிங் த வேல்யூ இந்த ஐட்டம்ஸ் ஆர். இது ரெடியூஸ் ஃபங்க்ஷனை கொஞ்சம் டெப்த்தாக இது கொஞ்சம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி ஈஸி ஒன்லி. Finally, deletion. டெலிஷனுக்கு we have இந்த ஐட்டம்ஸை வந்து நான் ஃபஸ்ட் ஐட்டத்தை டெலீட் பண்ணணும், இல்லை லாஸ்ட் ஐட்டம் டெலீட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது இண்டெக்ஸ் பேஸ்டு டெலீட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலாம். இல்லை ஃபுல் ஐட்டமும் டெலீட் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஐட்டம் மட்டும் டெலீட் பண்ணால் ஐ வில் யூஸ் அ ஷிஃப்ட் கொடுத்தீங்கனாலே, அரேடா ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரிமூவ் த ஃபஸ்ட் ஐட்டம். அரேடா பாப் கொடுத்தீங்கன்னா இட் ரிமூவ்ஸ் த லாஸ்ட் ஐட்டம். Okay, so and also you can able to clear ஒரு கம்ப்ளீட் ஐட்டத்தை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலே யூ கேன் ஏபிள் டு கிளியர் இட். டாட் லென்த்து கொடுத்து 0 கொடுத்தாலும் ஓகே தான்.
இல்லாட்டி எம்ப்டி அரே கொடுத்து ரீஅசைன் பண்ணாலும் இட் வில் கிளியர் ஆல் த ஐட்டம்ஸ். ஸோ இனிஷியல் வேல்யூ நீங்கள் ஷிஃப்ட் யூஸ் பண்ண ரிமூவ் த ஃபர்ஸ்ட் ஐட்டம், அதுக்கப்புறம் யூ யூஸ் அ பாப் ரிமூவ்ஸ் அண்ட் ஃபைனலி எம்ப்டி அரே கொடுத்ததுனால லென்த்து வந்து யூ ஆர் கெட்டிங் 0. So with this deletion also we have seen, right, tech byte. So which of the following is correct in arrays? Arraysல எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது? ஐட்டம்ஸ் லிஸ்ட் ஆஃப் 1 equal to notebook assignment or push or both? The answer is both. You can do both operations. Which of the following removes the first item? ஒரு அரே இருக்க ஃபர்ஸ்ட் ஐட்டம் மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா can we use a shift, pop or none of the above? So the answer is shift. Map function returns a dash type. ஒரு map function யூஸ் பண்ணாக்கா அது returns what? Is it array, undefined or null? So the answer is array. Array மட்டும் கிடையாது, it returns a equal size. ஒரு array, ஒரு input array ஒரு size 4 இருந்ததுன்னா returns size 4. So we need to be careful about that. So it's returns an array. ஸோ இந்த செஷனில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட அரே ஆப்ரேஷன்ஸை பார்த்தோம். வி கவர்டு கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ். ஐ ஹோப் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் எழுதும்போது டெஃபினட்டாக இந்த அரே ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தேங்க்யூ.